ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிருந்தார். அது சம்பந்தமா அவர் உயர்நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போயிருக்காரு. இது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? இல்லை, அதாவது லீடு கம்மியாக இருக்கிறப்ப சாதாரணமாக ஒரு 4 லட்சம் ஓட்டு என்னமோ தபால் ஓட்டுகள் வரும். 234 தொகுதிக்கு 4 லட்சம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரஃப்லி 2000 ஓட்டு வரைக்கும் ஒரு தொகுதிக்கு. பூத்துலலாம் வேலை செய்கிற அதிகாரிகள் அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்க ஓட்டு வேறு எங்கேயா இருக்கும். ஸோ அதெல்லாம் தபால் ஓட்டில் வரும். சரி, தபால் ஓட்டு டிக்கெட் அடிச்சதை பார்த்து திமுக பிரிக்கணும், அதிமுக தாவேக்கான்னு பிரித்து வைக்கணும். அப்படி தவறு நடந்திருந்தால் இந்த மாதிரி சின்ன லீடில் 100-200 ஓட்டுக்குள்ள லீடு இருந்தால் தபால் ஓட்டை ரீகவுண்ட் கொடுக்கணும்னு அப்போவுமே கேட்பாங்க. அவர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டப்ப இவர் எனக்கு இதை போட்டு காட்டுங்க, சிசிடிவி காட்டுங்க, பிரிச்சப்பயே நான் சில அப்ஜெக்ஷன் பண்ணப்ப மாட்டேன்ட்டாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனை அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் இதில் கர்நாடகாவில் ஸ்ருங்கேரி தொகுதி, நம்ம இதில் உடுப்பி பக்கத்தில் இருக்கிற ஸ்ருங்கேரி தொகுதி எம்எல்ஏ வாக எலெக்ஷன் அப்போ வெற்றி பெற்றவர் என காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். ஆனால் இது தபால் ஓட்டு கவுண்டிங்கில் ஃப்ராடு நடந்ததுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரீகவுண்ட் பண்ணி அந்த காங்கிரஸ் வேட்பாளர் செல்லாது, இப்போ பிஜேபி வேட்பாளர் எம்எல்ஏன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சியை பெரிய கருப்பன் பண்ணுகிறார். பட் இது அதுவே 2 வருஷம் ஆச்சு. 25 நடந்தது, 26 24 நடந்த எலெக்ஷன் 26 வந்துச்சு. ஸோ இதை எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும்னு சொன்னால், பெரிய கருப்பனுடைய பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு அந்த தாவேகா எம்எல்ஏ அவர் அசம்பிளியில் கலந்து கொள்ளலாம், ஆனால் அவருடைய ஓட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர் எந்த விதமான ஓட்டிங்கும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும். ஸோ அப்போ எஃபெக்டிவாக 234ங்கிறது ஏற்கனவே திருச்சி கிழக்கு போனதுனால 233, இப்போ 232ன்னு வந்துடும். ஸோ 232ல் பாதி 116. ஸோ மெஜாரிட்டி 117 போதும் இன்னைக்கு தேதியில். இல்லை, இப்போ ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்திருக்கு. இப்போ புது கட்சி தான் தாவேகா சைட்ல இருந்து இது எப்படி ஏமாத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, அங்க பிஜேபியும் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததாக அந்த நேரத்திலேயே ஒரு செய்தி வந்தது. ஸோ அதாவது தப்பு நடந்துதாங்கிறது அசம்ஷன் தான். பட் ஒரு ஓட்டில் தோக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2016 தேர்தலில் அப்பாவு அவர்கள் வெறும் 49 ஓட்டில் போட்டு கேஸ் போட்டு வழக்கே முடியாமல் 5 வருஷமும் இழுத்துட்டு போய் திருப்பி அடுத்த தடவை அவரே ஜெயிச்சாரு. அவரை எதிர்த்து அந்த முறை வெற்றி பெற்ற இன்பதுரை தற்போது ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார், அடுத்த முறை தோற்று. ஸோ அதனால இதில் வழக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்தால் டைம் இழுக்கும். பட் இந்த தீர்ப்பை வாங்கிட்டேன்னு சொன்னால் அவருடைய எம்எல்ஏங்கிறது தற்காலிகம் வித்தவுட் ஓட்டிங் ரைட்ஸுங்கிற மாதிரி வரும். சமீபத்தில் ஸ்ருங்கேரி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். பிஜேபி எம்எல்ஏ தோற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ இப்பொழுது தோற்றவர்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் பெரிய கருப்பனுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கேஸ்னா செந்தில் பாலாஜி அவர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு மனு கொடுத்துருந்தாரு. அதை சுப்ரீம் கோர்ட் செல்லாது அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இப்போ புதுசாக ஆட்சி மாறி இருக்கு. போன ஆட்சியில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இப்போ புதுசாக ஆட்சி மாறி இருக்கிறதுனால இதில் என்ன இம்பாக்ட் இருக்கும்? செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை செல்வது உறுதியாக இருக்கும்? இல்லை, அதில் நீங்கள் செந்தில் பாலாஜி வரைக்கும் தான் பார்க்குறீங்க. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக ஊழல் நடந்திருக்கிறது. எப்படி விதமாக அது ஊழல் அப்படிங்கிறது எல்லாமே ஆதாரபூர்வமாக என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் காட்டியிருக்கார். அதாவது ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரை இவங்க 6,80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் 35 கம்பெனியும் ஒரே ரேட்டு போட்டு நெகோஷியேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ 3.5 லட்சம் ரூபாய் ஐட்டத்தை 6,80,000 ரூபாய்னாலே டபுள் ரேட். இதை தாண்டி எப்படி 38 கம்பெனி பைசா ரீதியாக ஒரே ரேட்டு கோட் பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு டெண்டர்னு சொல்லிட்டு, ஆனால் தமிழக அரசின் சார்பாக டிவிஎஸ்சியின் வழக்கறிஞர் ஸ்டாலினுக்கு கீழுள்ள உள்துறை சார்பாக இதில் எந்த விதமான ஊழலும் நடக்கவில்லை, எந்த விதமான நஷ்டமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இந்த வழக்கை கொண்டு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்தே 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கே தயங்கியிருக்கீங்க. நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலையை பண்ணுறீங்க? இதை நான் சிபிஐக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி வழக்கு. அதை எதிர்த்து செந்தில் பாலாஜி போயிட்டார். பட் டிவிஎஸ்சி தரப்பிலிருந்து போவதாக இருந்ததாக தகவல் வந்திருக்கு. அது பண்ணக்கூடாது, விஜய் என்ன பண்ண போறாருன்னு அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தமிழக அரசு என்ன பேசுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வில் பி கைடட் பை தி கவர்மெண்ட் லாயர். ஸோ கண்டிப்பாக இது விஜய் உடனடியாக அதை சிபிஐக்கு அந்த பேப்பரை அனுப்புகிற வேலையை பண்ணோம். இன்னும் டிஜிபி நியமனமே நடக்கலை. மோஸ்ட்லி இவருக்கு இன்னும் 5 மாதமோ 6 மாதமோ இருக்குது. சந்தீப் சிங் ராத்தோருக்கு அவர்
பர்மனன்ட் டிஜிபியாக போட்டால் அவருக்கு 2 வருஷம் கிடைக்கும். அவர் போட்ட பிறகு இதை முதல்ல அனுப்பணும். அடுத்ததாக திரு KN நேரு பேரில் அந்த இதுக்கு இந்த ஸ்கேமுக்கு இது போடணும். அதுக்கு அதாவது ஜாஃபர் ஸ்கேமு இது, அதை தாண்டி இது பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கினது 3 வழக்குகள் இருக்குது. அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். அதுக்கும் முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடியே மணல் கடத்தலில் 37 கோடிக்கு எடுத்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் IIT கரக்பூர் ட்ரோனை வச்சும் அந்த மணல் அள்ளிய கம்பெனி யூஸ் பண்ண JCB இயந்திரத்தின் மீட்டர் ரீடிங் படியாகவும் எடுக்கப்பட்டது 4780 கோடின்னு இடி லெட்டர் அனுப்பிச்சு. அதுக்கும் 8 மாசமா போடல. இடி வழக்கு ஆல்ரெடி ஹைகோர்ட்ல பெண்டிங். ஸோ இந்த 2 வழக்கும் போடப்பட்டது என்றால் மீண்டும் இடி உள்ளே வரலாம். இடி உள்ளே வந்தால் புது தகவல்கள் வரும். திமுகவுக்கு ஆபத்து. இதை தடுக்கிறதுக்கு தான் திமுக அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்க பார்த்தது. நல்ல வேளையாக கனிமொழி ஒரு பக்கம் எதிர்த்தார், கம்யூனிஸ்டுகள் எதிர்க்க அது நடக்காம விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு இந்த பக்கம் அதிமுக CV சண்முகம் தலைமையில் 37 MLAக்கள் இருக்கிறார்கள். EPS வந்தாலும் வராட்டியும் நாங்கள் தாவேகாயோடு இணைகிறோம். 8 அமைச்சர்கள் வரை தாவேகா தருவதாகவும் செய்திகள் வந்துள்ளது. இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா 397 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்துறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த டான்ஜென்கோவில் வந்து ஸ்கேம் நடந்திருக்காங்க. ஸோ விஜய் தரப்புலேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது? அவர் கவர்மெண்ட் கொடுக்குற டாக்குமெண்ட்டை கொடுத்து சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணுறாரு. இல்லை, 90% டாக்குமெண்ட் ஆல்ரெடி எல்லாமே RTIயில் போட்டு இவர் எடுத்து அதை எல்லாம் கொடுத்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை கேட்டு வாங்கிட்டு தான் ஹைகோர்ட் கடைசியாக CBIக்கு அனுப்பிச்சிருக்கு. இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபிஷியாக இருக்குது. எப்படி 38 கம்பெனி, நீங்கள் இந்த பேனாவை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் 5 ரூபாங்கிறீங்க. அதே கடையில் ஐயா 10 பேனா வேணும்னா 4.25 தரம்பான். இங்கே வாங்க வேணாம், பாண்டி பசாரில் போனால் 4 ரூபாய்க்கு தருவாங்க. இங்கேயும் வேணாம், பாண்டி பசார் வேணாம், பாரிஸ் போனால் 4.25 ரூபாய்க்கு தருவாங்க. ஆன்லைனில் 100 வாங்கினீங்கன்னா 3.25 கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப 36 வெவ்வேறு கம்பெனிகள் ரூபா பைசா கணக்கில் லேண்டட் ப்ரைஸ், ஒரு சிலர் டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, பேக்கிங் ஃபார்வர்டிங், ஆனால் லேண்டட் ப்ரைஸ் டு டான்ஜெட்கோ சேம் அமௌண்ட் ஃபார் என்டையர் 38 கம்பெனி. அதுலேயும் 29 கம்பெனி தான் டெண்டர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டது. மீதி 9 டெக்னிக்கல் பிட்டோ கமர்ஷியல் பிட் ஓப்பன் ஆகலன்னு ஒரு வாரம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அவங்களும் அதே ரேட். இது நிச்சயமாக ஊழல் இல்லாமல் நடக்க முடியாது. கம்ப்ளீட் டேட்டா டாக்குமெண்ட் அத்தனையும் ஹைகோர்ட்டில் இருக்குது. இந்த வழக்கு வாட்டர் டைட் கேஸு வழக்கு நடத்தினால் மிக விரைவில் இதில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் இதை பூசி மெழுகியதற்காக டிவிஏசியும் டிவிஏசிக்கு பொறுப்பான முதலமைச்சருக்கும் பொறுப்பு வரும். நிச்சயமாக வழக்கு அவர்களுக்கு சிக்கல் தரும். முன்னாள் முதலமைச்சருக்கு ஓகே. இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் நேற்று 3 முக்கியமான சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 200 யூனிட் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்க ஸ்கீமும் தொடரும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று, ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் ஒன்று, 3 ஸ்கீம் இப்போ கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இதில் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு? இல்லை, அதாவது 2 சொன்னீங்க பாருங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கான படை மற்றும் ஆன்டி ட்ரக் இதெல்லாம் ஏற்கனவே போலீஸ் துறையில் ஏற்கனவே இருக்குது. அதிகபட்சம் ஒரு ஐஜியை போட்டுட்டு இன்னும் ஒரு ஹையர் அஃபிஷியல் பவர் வரும். பட் மாநில அரசு டைட்டாக இருக்கிறது, லூஸ் விடக்கூடாதுன்னு சொன்னால் போலீஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அவர்கள் தடுத்தால் என்ன சிக்கல்னு சொன்னால், இதற்கு முன்னால் டாஸ்மாக் கடை மத்திய அரசு நடத்தும். பார்கள் ஏலம் விடப்படும். பெரும்பாலும் கட்சிக்காரர்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள் எடுத்துட்டு அவங்க சம்பாதிப்பாங்க. பட் இந்த ஆட்சி வந்த பிறகு நேரடியாக முதல்வருடைய மருமகன் மற்றும் அந்த துறை அமைச்சர் கரூர் கேங்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அத்தனை வருமானத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கட்சிக்காரன் உள்ளூரில் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர்கள் கஞ்சா பிஸ்னஸில் போயிட்டாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்காரன் கஞ்சாவில் இருந்தான்னா போலீஸ்காரன் எப்படி பிடிப்பான்? ஸோ இதுதான் நடந்தது. இதெல்லாம் பத்திரிகையாளர் சொன்னது தான், இது பேப்பரில் வந்தது தான், நான் இன்னும் புதுசாக சொல்லலை. ஸோ இது இப்போ திமுககாரன் அந்த நிறுத்தினாலே பாதி பேர் பிஸ்னஸ்லேருந்து போயிடுவான். இன்னும் சொல்ல போனால் திமுகவின் அயலக பிரிவை சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்டத்தின் அயலக பிரிவில் இருந்த சாதிக் பாட்ஷா 2000 கோடி ரூபாய்க்கு இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சதை கண்டுபிடிச்சாங்க. பட் சார், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு மத்திய அரசு நரகோட்டிக்ஸ் பீரோ பண்ணணும். பட் அவர் உள்ளூரில் டெலிவரி பண்ணியிருக்காரு தான் பார்க்குறது. ஸ்டேட் நரகோட்டிக்ஸ் போர்ட் பண்ணோம். அவரை கைது கூட பண்ணல, விசாரணை கூட பண்ணல. அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெய்டு பண்ணப்போ பழைய கணக்கை தாண்டி புதுதாக 900 கோடிக்கு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கப்பட்டதாக பத்திரிகை செய்தி. ஸோ அவர் முதலமைச்சர் மருமகளை வச்சுக்கிட்டு ஒரு படத்துக்கு பாட்டை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த படத்தை அவரே தயாரிப்பார்னு வந்துச்சு. அதுக்குள்ளே அரெஸ்ட் ஆகிட்டார். ஸோ இது மாதிரி திமுக
ராமநாதபுரம் ஒரு கவுன்சிலர் இதில் பிடிச்சாங்க, நிறைய பேர் வந்திருக்கு. ஸோ இப்போ முதலமைச்சர் எதையும் சகிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஒழுங்காக இருப்பான், அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ இவர் சொன்னதை அது மாத்திரம் இல்லை, நேற்றுக்கு நீங்கள் இந்த கையெழுத்துங்கிறது விட முக்கியமாக அவர் பேசிய பேச்சில் அவர் சொன்னது, நான் ஒருத்தந்தான் பவர் சென்டர், எவனாவது கட்சிக்காரன் விளையாடினா சும்மா இருக்க மாட்டேன்னு இருக்கார். ஸோ கட்சிக்காரங்க விளையாடாமல் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கும் திருவான்மியூரில் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி காலையில் தென் சென்னையின் கிங் மேக்கரே அப்படின்னு எக்கச்சக்கமாக போஸ்டர். என்னடான்னு பார்த்தா ராயபுரம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருக்கு அன்றைக்கி பிறந்த நாளாம். அவர் பிறந்த நாளுக்கு வாழை வச்சு வெட்டினதாக வீடியோ வேற வந்துச்சு. ஸோ விஜயை கிங் ஆக்கினதே அந்த ராயபுரம் எம்எல்ஏ தான். ஸோ தென் சென்னையின் கிங் மேக்கராம். ஸோ இப்படி இந்த கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 11ஆம் தேதி வரைக்கும் குறைஞ்சபட்சம் வெவ்வேறு விதமான கட்சிக்காரர்கள் போஸ்டர்கள் தலைவர்கள் பேர் போட்டு நான் பார்த்ததே கிட்டத்தட்ட ஒரு 200 விதமான போஸ்டர்கள் 10,000 பார்த்துருப்பேன். எலெக்ஷன் முன்னாடி 10 கூட கண்ணில்படாத இடத்துல கட்சிக்காரர்கள் விளையாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. திமுக தாவேகா எம்எல்ஏக்களில் ஒருவர் திருநெல்வேலி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏற்கனவே கல்குவாரி பிஸ்னஸில் சட்டவிரோதமாக 5.5 கோடி அள்ளியதாக அவர் மேரில் வழக்கு இருக்கிறது. முசிறி எம்எல்ஏ 80 லட்சம் ஏமாற்றியதாக வழக்கு இருக்கிறது. தஞ்சாவூர் எம்எல்ஏ குடித்துவிட்டு பழைய வீடியோன்னு ஒன்று சொன்னாங்க. ராயபுரம் எம்எல்ஏ இது கேக் வெட்டினது வாளில் வச்சு வெட்டினார்னு பார்த்தோம். ராயபுரத்தில் தாவேகாவுடைய நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது. ஸோ இது அப்படியே திராவிட பாரம்பரியம், திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னு சொன்னது அப்படியே தொடர்தா? பட் மக்கள் விஜயிடம் எதிர்பார்ப்பது ஒரு எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல. எம்ஜிஆர் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் தோட்டத்துக்கு அழித்து சாட்டையில் அடிப்பார்னு ஒரு ரூமர்ஸ் உண்டு. ஜெயலலிதா அடுத்த நாளே நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் இவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார்கள்னு வந்துடும். அந்த மாதிரி ஸ்டெப். ஏன்னா திமுக ஆட்சியில் சத்தியம் டிவியில் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்னாடி எடுத்தப்பட்ட கருத்து கணிப்பு 2மே டைட்டாக இருக்குது. திமுகவிற்கு எதிரான பிரச்சனைங்கிறது கட்சிக்காரன் செய்கிற கட்ட பஞ்சாயத்துன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டதால் தான் திமுக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ விஜய் அவர்கள் உடனடியாக சொன்னது, நேற்றுக்கே சகாயம் அவர்களை வச்சிருக்காரு, சகாயத்தை கேட்டால் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. சகாயம் IAS 2008 வாக்கில் மதுரையில் மாத்திரம் கிரானைட் ஸ்கேம் 1 லட்சம் கோடின்னாரு கொடுத்த அறிக்கை. அன்னைக்கு 1 லட்சம் கோடின்னா இன்னைக்கு என்ன மதிப்பு? நான் உங்களுக்கு அந்த மணலில் 4780 கோடின்னு சொன்னேன். நம்ம ஆஃபீஸில் ஏதாவது சின்ன பார்ட்டிஷன் போடணுன்னு மண் எவ்வளோன்னு இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் கேட்டிங்கன்னா 10,000 ரூபா ஒரு லோடு. கவர்மெண்ட் ரேட்டு 850 ரூபா. 850 ரூபா ரேட்டில் 4750 கோடிக்கு எடுத்துகிட்டு வெறும் 38 கோடி தான் கணக்கு காட்டியிருக்காங்க. இதே மாதிரி கிரானைட். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்து செய்தால் திமுகவால் நிமிர முடியாது. அதுக்குத்தான் அதிமுக தலைமையில் ஆட்சின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ரஜினி தலைமையில்னாங்க, அப்புறம் திருமா தலைமையில் சொல்லி திரு வன்னியரசு அவர்கள் ஒரு ட்வீட்டே போட்டார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னது நடக்கப் போகிறது, இது திருமா காலம்னு ட்வீட் போட்டார். ஸோ எல்லாம் முடிஞ்சு போய் தமிழக மக்கள் இந்த முறை ஆட்சி விஜய்க்கு என்று சொன்னது நடந்துருச்சு. அவர் நேற்றைக்கு எடுத்ததில் 3 இதில் அதில் ஒரு கண்டிஷனை சேர்த்திருக்கார். 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொன்னது. ஆக்சுவலாக அவருடைய வாக்குறுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா 100 யூனிட் கொடுத்துட்டாங்க, நான் இன்னொரு அடிஷனலாக 200ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டார், மொத்தமே 200ன்னு சொல்லிட்டு அதுலேயும் 500 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்ணுறவங்க, 2 மாதத்துக்கு 500 யூனிட் பண்ணுறவங்க தான், மற்றவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு வந்துருச்சு. அப்படித்தான் நேற்று ஒன் இண்டியாவிலேருந்து நான் எடுத்து என் பிளாக்லேயும் போட்டு வச்சேன். அதன் பிறகு மாலையில் இல்லை 500க்கு மேலே போகிறவங்களுக்கு பழையபடி 100 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் பிரச்சனை அது இல்லை. முன்னாடி முதல் 100 யூனிட்டுக்கு 75 பைசா, அடுத்த 200 யூனிட்டுக்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ, அதுக்கப்புறம் 4, 7ன்னு போகும். இப்போ அடுத்தடுத்த ஸ்லாபு 4, 7ன்னு போய் நான் 750 ரூபா கட்டிட்டு இருந்தேன் 2021. இப்போ 3750 ரூபா 200 ரூபா ஆவரேஜாக கட்டுறேன். ஸோ இதை இப்படி ஏற்றாமல் சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஒரு நல்ல முயற்சி. இது 500 யூனிட்னு சொல்லியிருக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் 500, 600 ஆக்கிட்டு 600 யூனிட் 2 மாதத்துக்கு மேலே கன்சியூம் பண்ணுற யாருக்கும் எந்த இலவசங்களும் இருக்காது, உரிமை தொகைகள் கேட்க முடியாது அப்படின்னு கொண்டு வர தைரியம் வருமானு தெரியல. ஏன்னா நேற்றைக்கு அந்த மீட்டிங்கில் இதை விமர்சனம் பண்ணி யாரும் திமுக கூட்டணி பெருசாக பண்ணல. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்து பேசியிருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பேசியதை பற்றி ஆதவ் அர்ஜுனா மட்டும் இதை நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு இருக்கார். இவங்க எல்லாரும் பதவி ஏற்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியல் அமைப்பின் பால் நாங்கள் முழு
இது நம்பிக்கை கொண்டு இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் படியாக போன முறை திரு ஸ்டாலின் பதவியேற்ற பொழுது முதலில் தேசிய கீதமும் அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இப்பொழுது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியுடைய இந்திய சுதந்திரத்துக்கு முக்கியமான வந்தே மாதரம் பாட்டுடைய 150வது வருஷம்னு சொல்லிட்டு அதையும் இனிமேல் எல்லா மீட்டிங்கில் போடணும்னு அரசியலமைப்பில் சேர்த்தாச்சு. நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டலில் நடப்போம், இதை விமர்சனம் செய்ய வேண்டாம்னு விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ தமிழக சபாநாயகரா வந்து இன்ட்ரீம் சபாநாயகரா இவர் இருக்காரு, கருப்பையான் இருக்காரு, சோழவந்தானுடைய எம்எல்ஏ. இப்போ வந்து பெர்மனண்டான சபாநாயகராக போறாங்க ஜேசிடி பிரபாகர். 1000 விளக்கு தொகுதியில் வந்து வென்றவர், எழிலன் நேற்று ஜெயிச்சார். அதிமுகலேருந்து வளர்மதி மற்றும் எழிலனை எதிர்த்து ஜெயிச்சவர் வந்து அவர் முன்னாள் வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ இது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து உருவாகும்? இல்ல பெரிதாக ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த ஆட்சிக்கு 2-3 செக்கு தான் ஷார்ட்டம். ஒன்று, சபாநாயகர் இவர்கள் போட்டா அவங்க எதிர்கட்சி திமுக வேட்பாளர் போட்டு அதிமுகவோட சேர்ந்தா தோத்து போனால் அது ஒரு இது லாஸ் ஆஃப் ஃபேஸ் இருந்திருக்கும். பட் அதை விட அதுக்கு அடுத்த நாள் 14 உங்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும். ஆனால் இந்த முறை விஜயை தோற்கடித்தால், இத்தனை முயற்சி திமுக பண்ணிச்சு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல் லைன் என்ன போட்டாங்க, நாங்கள் பிரதான எதிர்கட்சியாக இது ஒரு பாசிட்டிவாக செயல்படுவோம்னு போட்டு அடுத்த லைன்லேயே தற்போதுள்ள சூழ்நிலையில் எந்த விதமான முடிவெடுக்கவும் ஸ்டாலினுக்கு அதிகாரம். நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை. ஆனால் அதிமுக கொண்டு வர பார்த்தாங்க. நல்ல வேளையாக கம்யூனிஸ்டுகள் அதுக்கு உடன்படாததால், கனிமொழி எதிர்த்ததால் தடுக்கப்பட்டது. இப்போ சபாநாயகர் இவங்க போட்டதற்கு எதிர்ப்பு இல்லை என்றால் தற்போதைக்கு திமுக எதிர்க்கும் வழியில் இல்லைன்னு. ஆனால் நேற்றைக்கே அந்த வெள்ளை அறிக்கையை எதிர்த்து ஸ்டாலினும் இவர் முன்னாள் நிதியமைச்சரும் எதிர்த்திருக்காரு. இன்னைக்கு இவரும் திருமாவளவன் அவர்களும் எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டிருக்கார். ஸோ இவர்கள் இப்போதைக்கு திமுக அஜெண்டா, திமுக திருச்சி கிழக்கு எலெக்ஷனை தற்போது இதை வச்சு பண்ணணும்னு தன்னுடைய கூலிக்கு போராடும் அந்தோலன் ஜீவிகளை தூண்டிவிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் என்ன, வாக்குச்சீட்டு முறையில் நடத்தணும்னு நந்தினின்னு ஒரு ஆள் இன்னைக்கு போஸ்ட் பார்த்தேன். ஸோ திமுக மீண்டும் 2017 21 செய்த அந்த நெரேட்டிவ் செட்டிங்கு கொண்டு போகிறாங்க. அதில் ஒன்று தான் நேற்றைக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எதிர்ப்பு. பட் நாளைக்கு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா இந்த ஆட்சி தப்பிச்சிடும். ஒரு தடவை நம்பிக்கை தீர்மானம் மீண்டும் போடணும்னா 6 மாதம் கேப் வேணும். ஆனால் பட்ஜெட் பாஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் 1 மாதத்தில் பட்ஜெட் போட்டு அதையும் பாஸ் பண்ணியாச்சுன்னா 6 மாதம் தாண்டிடும். அந்த 6 மாதத்திற்குள் விஜய் தன்னுடைய உறுதியை, அந்த வாக்கு எடுக்கிறப்ப ஆண்டவன் மீறல்னு அப்படி காட்டினார் பாருங்க, அந்த உறுதியை அவர் காட்டி போலீஸிற்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்து அவர் சொன்ன விஷயங்களை செய்தால் மக்கள் அவர் பின் இருப்பார். எங்களோட வந்து பல தகவல் பயந்து நன்றி.